சர்வதேச விண்வெளி மையத்தில் டாக்கிங் செய்யப்பட்ட டிராகன் விண்கலத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வீரர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க தாய்மானவன். சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக சிக்கியிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உட்பட 4 விண்வெளி வீரர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வருவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாட்டை நாசா முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த இறுதிக்கட்ட ஏற்பாடு என்பது 4 படிநிலைகளாக வரையறுக்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உட்பட 4 வீரர்களும் 280 நாட்களுக்கு மேலான விண்வெளி பயணத்திற்கு விடை கொடுத்து தற்போது இந்த க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலத்திற்கு மாறுதலாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அன்டாக் செய்யக்கூடிய பணிகள் என்பது இன்று காலை சரியாக இந்திய நேரப்படி 10:15 முதல் 10:35 மணிக்குள்ளாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த அன்டாக் பணிகள் என்பது நிறைவு பெற்ற பிறகாக விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்து தனியாக பூமியை சுழல தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கடந்து சுழலக்கூடிய இந்த விண்கலத்துடைய உயரத்தை படிப்படியாக குறைத்து புவியினுடைய ஈர்ப்பு விசைக்குள் கொண்டு வருவது முதல் கட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் என்பது கடக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக வேகத்தை குறைக்கக்கூடிய பணிகளில் நாசா முன்னெடுக்கும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வேகத்தை குறைப்பதற்காக டிஆர்பிட் பர்ன் என்று சொல்லக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. விண்கலத்துடைய வேகத்தை மேலும் குறைக்கக்கூடிய வகையில் அடுத்த கட்டமாக பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பணிகள் அனைத்துமே இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:15 மணிக்குள்ளாக முடிக்கப்படும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை காலை 2:15 மணி நிலவரப்படி பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய இந்த விண்கலமானது அதன் பிறகாக மேலும் வேகத்தை குறைத்து பாதுகாப்பான தரையிறக்கம் மேற்கொள்வதற்காக பாராஷூட் உதவியுடன் படிப்படியாக அந்த பூமியை நோக்கி நகரும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வேகம் என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டு உயரமும் படிப்படியாக குறைக்கப்பட்டு சரியாக நாளை அதிகாலை 2:37 மணி அளவில் ஸ்பிளாஷ் டவுன் என்று சொல்லக்கூடிய கடல் மட்டத்தில் இந்த விண்கலத்தில் இருந்து வீரர்களானது பாராஷூட் உதவியுடன் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உட்பட 4 பத்திரமாக தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 4 கட்டங்களையும் நிறைவு பெறக்கூடிய பட்சத்தில் பாதுகாப்பான தரையிறக்கம் இருக்கும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை நாசா எடுத்திருக்கிறது. இவை ஒருபுறம் இருக்க வானிலையும் கை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தரைக்காற்றினுடைய வேகம், அதேபோல் கடல் மட்டத்தில் பசிபிக் பெருங்கடலில் இந்த விண்கலத்தினுடைய வீரர்கள் தரையிறங்கும் போது பசிபிக் பெருங்கலுடைய கடல் அலையினுடைய வேகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு தான் வீரர்கள் தரையிறங்குவார்கள் என கூறப்படுகிறது. எனவே வானிலை தரவுகளையும் தொடர்ச்சியாக நாசா கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் 280 நாட்களுக்கு மேலான தன்னுடைய விண்வெளி பயணத்தை நிறைவு பெற்று சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உட்பட 4 வீரர்களும் பத்திரமாக நாளை அதிகாலை இந்திய நேரப்படி 2:37 மணி அளவில் தரையிறங்குவார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.